நாடு இதுவா நாடு? இழிகுலத்தோர் வாழும் கலியுகக் காடு. கள்ளி சிரித்த காட்டையும் மேட்டையும் சரி செய்தேன். கை அறுபட்டு ரத்தம் ஒழுகவிட்டு உழைத்தேன். எதற்காக? உலகில் உயிர்கள் வாழ உணவை உருவாக்கினேன். அதற்காக சுட்டெரிக்கும் சூரியனோ என்னை உச்சியில் முத்தமிட்டதே தவிர என்னை எரிக்கவில்லை. மயிர்கள் வழியே உடலில் வடிந்த வியர்வையை காற்று கட்டித் தழுவி சோர்வை நீக்கியதை தவிர என்னை சாய்க்கவில்லை. எப்படி? மயிர்கள் வழியே உடலில் வடிந்த வியர்வையை காற்று கட்டித் தழுவி சோர்வை நீக்கியதை தவிர என்னை சாய்த்து விடவில்லை. இடியும் மின்னலும் இறங்கி வந்த மேகமும் மழை பொழிந்து வாழ்த்தியனவே தவிர என்னை தோற்க விடவில்லை. கால் வயிறோ காய்ந்த வயிறோ கடைசி துளி உயிருள்ளவரை உழைத்தேன் உனக்கு. ஆனால் நீ தந்த பரிசோ எரியும் என் வயிற்றிலிருந்து வடியும் ரத்தத்தை செந்தேனாய் ருசிக்கிறாய். சோறு போட்ட மண்ணை எல்லாம் பிளாட் போட்டு மனைகளாக்கினாய். மரங்களை எல்லாம் வெட்டி வெட்டி பூமியை சுடுகாடாக்கினாய். மணலை கொள்ளையடித்தவன், விளைநிலங்களை வீடாக்கியவன் ஆடம்பரமாய் வாழ்கிறான். ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல கும்மாளம் போடுகிறார்கள். உழைத்து உழைத்து ஓழாய் தேய்ந்த உழவர்கள் மட்டும் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஓய்ந்தபாடில்லை. அயராது உழைத்து அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் நெல்மணிகள் எல்லாம் மூழ்கி கிடக்கிறதே. திடீர் திடீர் என்று கொட்டும் பேரிடர் மழைகளால் பயிர்கள் எல்லாம் மூழ்கி நாங்கள் கடனில் மூழ்கி இருக்கிறோமே. எப்போது மழை வரும், எப்போது விதைக்கலாம் என்ற பருவம் தெரியாமல் நாங்கள் பதறிக்கொண்டிருக்கிறோம். அடக வைத்த தாலி கொடிகள் எல்லாம் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. பேரிடர் மழையால் சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுப்பதுடன் அரசின் வேலை முடிந்து விடுகிறது. நிவாரணம் பெற கட்டுப்பாடுகளை விதித்து அகதிகளைப் போல அலைய விடுகிறார்கள். அந்த நிவாரணம் கிடைத்ததா இல்லையா என்பது அந்தந்த உழவர்களுக்கே வெளிச்சம். பயிர் காப்பீடு திட்டத்தை தனியாரிடம் கொடுத்துவிட்டு பயிர் காப்பீடும் செய்ய சொல்கிறார்கள். அதில் நிபந்தனைகளை விதித்து எங்களை புறக்கணிக்கும் செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். பேரிடர்களால் சீரடைந்து கொண்டிருக்கிறோம். விளைபொருட்களுக்கு உரிய விலை கொடுக்க தயங்குகிறார்கள். கோடிகளில் சம்பளம் வாங்கும் நடிகர்களுக்காக பிலிம் சிட்டி அமைக்க 500 கோடி, பேனா சிலை வைக்க 81 கோடி, கார் ரேஸ் நடத்த 40 கோடி. பசி இருக்கும் வரை உழவுத் தொழில் அழியாது என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் முட்டாள்களாவீர்கள். நாளை நாங்கள் இல்லையெனில் உனக்கு இல்லை நாளை. உணர்ந்தால் உலகம் உண்டு, இல்லையெனில் இல்லை உலகு.